கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட 2 கல்லூரி வாலிபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் காவல்துறை முன்பகை என்று சொல்கிறது. இன்னும் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் இளைஞர்கள் தம்மை அப்பா என்று அழைப்பதாக முதல்வர் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரே. உண்மையிலே சொல்றேன், தான் புள்ள மேல ஒரே ஒரு கருணை இருக்கணும். புள்ள போதைக்கு அடிமாக நல்ல மனுஷனா இருந்துட்டு போகணும். ஒரு தலைமுறையில் 2வது தலைமுறையை காயடிச்சிட்டு இருக்கிற சமூகம் கூட்டம் உங்க கூட்டம். மொத்தமும் சாராயத்தை நான் பார்த்துக்கிறேன், கள்ளச்சாராயை நான் பார்த்துக்கிறேன், போதை மருந்து மாத்திரை இது எல்லாம் ஏன் பிசினஸ்ன்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. நான் உதயநிதி கிட்ட பேசிடுறேன், எல்லாத்தையும் நான் உதயநிதி கிட்ட பேசுறேன். நான் கல்லாவை கட்டணும், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும், இதெல்லாம் இதுவா இருக்குதா, இவன் மேல எல்லாம் கேஸ் போடணும், இவன் ஏதாவது ஒரு பண்ணணும். இது விளங்கமாது. கருணாநிதி இருந்தார், இந்த கருஞ்சட்டைகளை எவ்வளவு தூரத்துல வச்சுட்டு இருந்தார் ஞாபகம் இருக்குதா? நிகழ்ச்சிகளை மட்டும் தூரமா இருந்துக்கோ. இவங்கள கூட வச்சுக்கிட்டு பேசி பேசி என்ன ஆகும்? இப்ப பாஜக அதிகமா வளர்ந்துருக்கு. இந்த தலையீடு எங்க வந்திருக்குன்னா பாஜக தான் நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. சீமான வளர்க்கல. எந்த படுபாவி வித்தானு தெரியல, இந்த மாத்திரை என் புள்ள இதுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க சொல்லணும், அப்பா நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டே அதுக்காக நான் எல்லாம் அப்பான்னு கூப்பிடணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? கேவலமா இல்லை உங்களுக்கு? ஒரு கருத்து சுதந்திரத்துடைய ஜனநாயகத்தை நரிக்கிறீங்களே, இது சரியா அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. ஜனநாயகம் 100 ஆண்டு கடந்த ஒரு நிறுவனம் இங்க இதான் நடக்குது. இல்ல அந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுங்களேன். உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப எத்தனை இதை உலகத்துல யார் வேணாலும் பேசலாம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்தை பத்தி துளி கூட பேசக்கூடாது. எப்படி சொல்றீங்க? ஆமா, அங்க அவருக்கு விலங்கு போட்டதை விட 10 மடங்கு உங்களுக்கு விலங்கு போட்டு இழுத்துட்டு போகும். தற்போது நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா என்ற மோதல் பற்றி எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. குறைஞ்சதா ஒரு 1000 crores நீங்க செலவு பண்ணி அதிகாரத்துக்கு உட்காந்தீங்கன்னா இந்த பணத்தை தியாகம் பண்றதுக்காக நீங்க செலவு பண்றீங்க. கனிமொழி அக்கா நம்ம ஸ்டேட் தவிர மற்ற ஸ்டேட் பிரச்சனை மட்டும் பேசுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேக்குறாரு. இளம் விதவைகள் சாராயத்தை குடிச்சிட்டு சாராயத்தால தான் அது இன்னைக்கு நாங்க சாராய ஃபேக்டரி நடத்துறதுக்கான இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம் தனியா. அதனால நாங்க பேச மாட்டோம். குறிப்பிட்ட ஒரு ஆபீசருக்கு பர்சனலா என்ன ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும் அது பதில் போட்டு சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, கருத்துரிமை இப்படிலாம் இப்படிலாம் பேசலாமான்னு. இந்த பக்கம் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா வரவே மாட்டேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில ஐயா ஏகலைவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரியகுமார். இந்த வாரம் ஒரு முரட்டு வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. அது இல்லாம ரொம்ப ஒரு உணர்ச்சி ததும்பக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கண்ணீர் கடலா ஓடிட்டு இருக்குது, ஆனந்த கண்ணீருங்கய்யா. என்ன அப்படின்னு நான் கேட்டுறேன். பாருங்க, முத கேள்வி அதுதான், முரட்டு கேள்வி. மதிப்பிற்குரிய ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு வணக்கம். முருகன் ராஜபாளையத்திலிருந்து. கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட 2 கல்லூரி வாலிபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் காவல்துறை முன்பகை என்று சொல்கிறது. இன்னும் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் இளைஞர்கள் தம்மை அப்பா என்று அழைப்பதாக முதல்வர் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தம்பி இங்க பாருங்க, அந்த சம்பவம் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 1 நாள் இருக்குல்ல. பாருங்க, முடிய செலுத்த முடியல, அப்படியே நிக்குது பாருங்க. ஒன்னும் தெரியுதா? நிக்குது பாருங்க, முடியும். உடம்பு செலுத்து போய் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெறிச்சிட்டு இந்த வடிவேல் அப்படி தலையெல்லாம் நேரம் தூக்கி இருக்கு, அது ஸ்டில் அப்படி நிக்கிறான்ல வடிவேலு. அந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லா மக்களும். தந்தை என்பதற்கு மாற்றாக இன்னொன்னு அப்பான்னு கொண்டு வைக்கிற ஒரு கட்டமைப்பு. ஓ, தந்தை பெரியார். ஆமா, அப்பா ஸ்டாலின். புரியுதுல்ல? அந்த தந்தை பெரியாருக்கு இன்னொரு உருவகமா கருணாநிதி அதை செய்யாம விட்டுட்டாரு. நல்ல ஐடியாவை யாரையும் கொடுத்துருக்காங்க கருஞ்சட்டை தோழர்கள் உள்ளது. இப்பதாங்க தெரியும், அம்மான் ஜெயலலிதா இருந்தாங்க. யூடியூபர் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு. வெக்கக்கேடு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஆலோசகர்னு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க IAS படிச்சுட்டு வராங்க. அதுக்குன்னு தலைமைச் செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர், அப்புறம் இன்னும் பர்சனல் செயலாளர், இன்னும் அதுக்கு இல்லாமல் நிறைய இன்டெலெக்சுவல் ஒரு ஆலோசனை கூட்டம் இப்படின்னு இருக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக வேற இருக்குது. இதெல்லாம் இல்லை. யூடியூபருங்களும் என்ன மாமூல் அது மாதாந்திரம் வாங்கிட்டு இருக்கிற சொல்லக்கூடிய சில மெயின் ஸ்ட்ரீம் ஆளுங்களும் அந்த அட்வைஸ் சொல்லி இது விளங்குமா உங்களுக்கு? அதற்கு அவரே யூடியூபரா மாத்தி விட்டாங்களேயா உங்களுக்கு சொல்லுவாங்க. கரெக்ட். இப்ப அதான் அந்த நிலையில இருக்கிறாரு. அதாவது அவர் தனி உலகம், உலகம் ஒரு தனி உலகன்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு
மாதம் மும்மாறி பொறுகிறதுன்னு யாரையும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. நல்ல கேள்வி இருந்தது. ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மாவட்ட நீதிபதி அனுப்பியிருந்தார் திரிசெக்டர் கேள்வி. எப்படி இருக்குன்னாக்கா, தங்க செடி நடுவதாகவும் மண்ணா என்ன ஏதுன்னு கேட்டாக்கா, முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்ன தகவல் சொல்லப்படுதா அவர் நினைக்கிறாருன்னா, நாடு முழுக்க தங்க செடிகள் நடப்படுறதாகவும் அதுல வைர கனிகள் காய்த்து தொங்குவதாகவும் அதை பறித்து சாப்பிட்டு விட்டு மக்கள் இன்பத்துல இருக்கிறதாகவும் முதலமைச்சருக்கு தகவல் சொல்லப்படுகிறதா அப்படின்ற மாதிரி அவர் உண்மையிலே இப்ப அப்படிதான் இருக்கிறாரு. நீ அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு எந்த புள்ளையும் தன்னுடைய புள்ள போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு இருக்கும். எந்த ஒரு அப்பானும் கொடூரமான அப்பாவா இருந்தா கூட தான் புள்ள மேல ஒரே ஒரு கருணை இருக்கணும், புள்ள போதைக்கு அடிமையாக ஒரு நல்ல மனுஷனா இருந்துட்டு போகணும்னு இருக்குது. ஒரு தலைமுறையில் 2வது தலைமுறையை காயடிச்சிட்டு இருக்கிற சமூகம் கூட்டம் உங்க கூட்டம், உங்க அப்பா, அதுக்கு அடுத்தது நீங்க 2 தலைமுறைகளை நீங்க காயடிச்சு வச்சிருக்கீங்க. உணர்ச்சியற்ற இதுவா மாத்தி இருக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் உச்சியில இருக்குது. பெற்றோர்களுடைய கவலை எல்லை கூடி போயிருக்குது. புரியுதுல்ல? இவ்வளவு நடத்திட்டு இல்லாம சாராயத்தை வேற நீங்க ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டு வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்குது. இது 10வதுன்னு கள்ளச்சாராயம், அது தட்டி கேட்டா படுகொலை. கள்ளச்சாராயம் இல்லைன்னா சொல்லவே, கள்ளச்சாராயம் முழுக்க முட்ட மாவட்ட நிர்வாகி. நான் சம்பாதிக்க வேணாமா, சும்மாவா கொடுத்துட்டு அந்த பதவிக்கு வந்தேன், நினைச்சா உங்களுக்கு வண்டி ஏற்றி ஆள் அனுப்பணும் இல்ல, துட்டு வேணும் இல்ல, எங்க போவேன், கான்ட்ராக்ட் மொத்தமும் எனக்கு இவ்வளவுதான் வருது, செலவு அதை விட கூடுது, அப்புறம் என்ன பண்ணணும், மொத்தமும் சாராயத்தை நான் பார்த்துக்கிறேன், கள்ளச்சாராயம் நான் பார்த்துக்கிறேன், போதை மருந்து மாத்திரை இது எல்லாம் ஏன் பிசினஸ்ன்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. விஷ சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. நான் என்னை எல்லாம் அங்கே அந்த குடும்பத்தில் யாரும் உன்னை தந்தையா கூப்பிடு இல்லையா? கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்கல்ல, அதுக்கு பிறகு பல படுகொலையில் செத்து போனாங்கல்ல. ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையில் இருக்கிற எத்தனை பேரும் உணர்வாளரும் உன்னை அப்பான்னு கூப்பிடுவாங்களா? விஷ சாராயத்தில் செத்து போன குடும்பத்தாருடைய பிள்ளைகளை உன்னை அப்பான்னு கூப்பிடுமா? போதை மருந்துக்கு பழக்கப்பட்டுக்கிட்டு மீட்கவே முடியலன்னு பெற்றோர்கள் கண்ணீரோட அழுதுட்டு இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் உன்னை அப்பான்னு கூப்பிடுவாங்களா? கஞ்சா குடிக்கி, மொல்ல மாதிரி, முடிச்சவிக்கி, கொலை பண்றவன், வெட்டு குத்து, போதை மருந்து விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், இவங்க தான் உன்னை அப்பாவுன்னு கூப்பிடுவாங்களா? சொல்லுங்க. கேட்கறதுல என்ன தப்பு இருக்குதா? நம்ம இவர் மேல வெறுப்பெல்லாம் சொல்லல. யாரு இப்ப இங்க அதிகமா தலை தூக்கி நிக்கிறது? போதை மருந்து விற்கிறவன், மாத்திரை விற்கிறவன், கஞ்சா கடத்துறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், மணல் குவாரி கடத்திட்டு போறவன், கிரானைட் கல்லை உடச்சி ஜல்லியா வித்துட்டு இருக்கிறவன், சட்டவிரோதமாக தட்டி கேட்டால் கொலை நடந்துகிட்டு இருக்குது, கொலை பண்றது, இது எல்லாம் இந்த கூட்டம் தான் உங்களை அப்பான்னு கூப்பிடுதா? உணர்ச்சி வசப்பட வைக்கிறீங்க. இல்ல தம்பி, என்னன்னு கூப்பிடுறது? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் பக்கலாம் சொன்னா அசிங்கமா இருக்கும். புரியுது இல்ல? எதுக்கு இந்த ஆசைப்படுறீங்க? நீங்களே உட்காந்துக்கிட்டு மாதம் மும்மாரி பொழுது நீங்களே பேசி நீங்களே மகிழ்ச்சியில் ஆழ்ந்துக்கிட்டு நீங்களே உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? யூடியூபர்னு மற்றவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நடத்துறதுக்கு பேர் ஆட்சி. அது யாருங்க அந்த யூடியூபர்? யாரெல்லாம் ஒரு டீம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஆலோசனை பண்ணி, அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ராஜகுருவா ஒருத்தர் இருக்கிறாரு மீசை வச்சுக்கிட்டு. அவரு எதுல தலையிடல. நான் உதயநிதி கிட்ட பேசிடுறேன், எல்லாத்தையும் நான் உதயநிதி கிட்ட பேசுறேன், இப்பதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், இதை சொல்லிடலாம் அதை சொல்லிடலாம். உடனடியே சீமானுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும், நான் கல்லாவை கட்டணும், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும், இதெல்லாம் இதுவா இருக்குதா? இவன் மேல எல்லாம் கேஸ் போடணும், இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும். இது விளங்கமா? அது கருணாநிதி இருந்தார், இந்த கருஞ்சட்டைகளை எவ்வளவு தூரத்துல வச்சுட்டு இருந்தார் ஞாபகம் இருக்குதா? மகா மோசமா அடி வாங்க போறீங்க 2026. இவனுடைய பேச்சை நீ கேட்டுக்கிட்டு இவங்க பக்கத்துல நீங்க வச்சுக்கிட்டு நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது இதனுடைய ரியாக்ஷன் வேறையா இருக்கணும். கருணாநிதி என்ன பண்ணார், இந்த கருஞ்சட்டைகள் இந்த வீரமணி, குளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன் அதிகமா பொருட்படுத்தவே மாட்டார். தேவை என்பது மட்டும் நெருங்கி கூடி குழாவி நிகழ்ச்சிகளை மட்டும் தூரமா இருந்துக்கோ பாத்துக்கலாம், கோயில் போகலாம், அது இதுன்னு பண்ணிட்டு எல்லாம் அப்படி சுத்திட்டு நான் இந்த பக்கம், ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டு இங்க இருக்குது. இவங்கள கூட வச்சுக்கிட்டு பேசி பேசி என்ன ஆகும்? இப்ப பாஜக அதிகமா வளர்ந்துருக்கு. இந்த தலையீடு எங்க வந்திருக்குன்னா பாஜக தான் நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க, சீமான வளர்க்கல. அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு அட்வைஸ், உங்களுக்கு ஒரு கூட்டம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த நாடு விளங்கம்மா? அதை யாரையும் அடுத்து எழுதி கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் நீங்களும் உட்காந்துட்டு அப்பான்னு கூப்பிடும்போது மகிழ்ச்சி எது? போதையில படுத்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு விழுந்திருக்கிற அந்த சமூகம் ஒன்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுதா? அதான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் இப்பதான் அப்பா கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமா, அப்பா நடத்துற கடை தானே அப்பா. அதான் அப்பான்னு உங்களை கூப்பிடுறாங்க, அப்பா கடையில வாங்கி குடிச்சிட்டு வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா உங்களுக்கு?
என்ன உங்களுக்கு இந்த மயக்கம், எதுக்கு இந்த அரிப்பு உங்களுக்கு? இதுவா மக்கள்கிட்ட செய்ய வேண்டிய வேலை? இதுவா? எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருஷத்துக்கு 2.25 பேர் 2.25 லட்சத்துக்கு மேலே ஐடி இது பொறியியல் முடிச்சுட்டு வெளியே வர, அவனுக்கான வேலைகள் வந்து இல்லை. கேட்டால் கல்வியில் நாங்கள் தான் முன்னுரிமை, நாங்கள் தான் அது இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு, இதுக்கு காரணம் அவர் தான் இவர் தான் யாரையே கட்டின்னு வந்து நிறுத்துறீங்க. என்ன என்ன வேலையை செய்து வச்சுருக்கீங்க? எத்தனை பேருக்கு இங்கே வேலை கிடச்சிருக்குது சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்து அப்பான்னு ஒன்று கூப்பிட்டா எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு குடிக்காமல் நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு பெற்றோர்களும் பார்த்துக்கிட்டு செழிப்பாக இருக்கிற அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அப்பான்னு ஒன்று கூப்பிட்றதுனா அது யோக்கியமாக இருந்திருக்கும். பெற்றோர்கள் தினம் தினம் கண்ணீர் விட்டுக்கிட்டு வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு எந்த படுபாவி வித்தானோ இது என் புள்ள வந்து சாப்பிட்டுட்டு நிற்கிது, இந்த கருஞ்சட்டைகளும் இந்த கஸ்பரும் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க அழுவணும். ஒப்பாரி புரியுதில்ல, நம்மளை அழ வச்சிட்டு இருக்காங்க, இவங்க அழுவணும். இந்த மக்களுக்காக இவங்க தானே இன்னைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த படுபாவி வித்தானோ இந்த சரக்கை குடிச்சிட்டு என் குடும்பம் செத்து என் வீட்டுக்காரன் போய் நடு ரோட்டில் நிற்கிறோமோ அவங்க சொல்லணும். இதை எந்த படுபாவி வித்தானோ தெரியல, இந்த மாத்திரை என் புள்ள இதுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னு மீள முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லணும். அப்பா நீ 1000 ரூபா கொடுத்துட்டே அதுக்காக வந்துட்டு நான் எல்லாம் அப்பான்னு கூப்பிடணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? கேவலமா இல்லை உங்களுக்கு? நீங்களே சொரிஞ்சு உங்களுக்கு ரத்தம் வந்துருமே, பரவாயில்லையா? புரியுதுங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. விகடன், உங்களுக்கு தெரியும், விகடனுடைய வெப்சைட்டை முடக்கிட்டாங்க அப்படின்லாம் கூட ஒரு வந்துருச்சு. அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டாருங்க. ரொம்ப கோவப்பட்டு கருத்து சுதந்திரத்துக்காக இவங்க ஆமாங்க ஐயா ஸ்டாலின் ஆமாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. விகடன் வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்ற செய்தி கேள்விப்பட்டு ஒரு கருத்து சுதந்திரத்துடைய ஜனநாயகத்தை நரிக்கிறீங்களே, இது சரியா அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. ஜனநாயகம் 100 ஆண்டு கடந்த ஒரு நிறுவனம், யாரு அதை முடக்கணும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல அரசியல் ஒன்றிய அரசு தான் முடக்கி இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நிலவுது. அதாவது இவங்க வந்து மோடி அவர்கள் கையில விலங்கிட்டு ட்ரம்ப் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போடுறாங்க. அந்த கார்ட்டூனை வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பிஜேபி தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போகுது. அடுத்து பல்வேறு இடங்கள்ல அவங்களுடைய வெப்சைட் வந்து இயங்காம நின்றுது. இப்ப விகடன் தரப்பு என்ன சொல்லுது, இது ஒன்றிய அரசு தான் பண்ணிருக்கோம் நாங்க நினைக்கிறோம், அவங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பல அப்படின்ட்டு இப்ப செய்தி வருது அவங்க தான் பண்ணிருக்காங்கன்ட்டு. இதை வந்து முதலமைச்சர் கண்டிக்கிறாரு. கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது, அது வந்து இல்லைன்னு சொல்லல. உண்மையிலே கருத்து சுதந்திரம் கண்டிக்க வேண்டியதுதான். இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க முடக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது இங்க மாதிரி, அது இங்க டெல்லியினுடைய மோடி ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய மோடி அவர் நரேந்திர மோடி, இப்படி ஒரு செட்டப் இது. இவங்க இங்கத்துக்கு அங்க ஒன்றும் குறையில்லை, அங்கத்துக்கு இங்க ஒன்றும் குறையில்லை. அவருக்கு அங்க ஒரு அரிப்புனா இங்க இவருக்கு ஒரு அரிப்பு, ரெண்டுமே நம்ம பேசணும், புரியுதுல்ல? போட்ட கார்ட்டூன் அதுல என்ன இருக்கு? இதை விட மகா மட்டமெல்லாம் போட்டிருக்காங்க. அமெரிக்கா வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடியது, உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக தொட்டின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இதை நீங்க அனுமதிக்காம நினைச்சதுக்கெல்லாம் வழக்கு. ஆனா இதை வந்து சொல்றாருல்ல நம்ம ஐயா கமெண்ட்ல, அவர் வேற கமெண்ட் எல்லாம் நிறைய படிப்பேன். எனக்கு தெரியல, உண்மையிலே படிச்சாருன்னு வச்சுக்கோ வெளியில வரவே மாட்டாரு. நமக்கு எதிராக இவ்வளவு இருக்குதா, மக்கள் இப்படிலாம் பண்றாங்களான்னு. நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? கருத்து சுதந்திரம் சொல்றல, கருத்து சுதந்திரத்தை ட்விட்டர்ல போடுறவனெல்லாம் தூக்கிட்டு கைது பண்ணால் நீங்க போயிட்டு பாட்டியை பிடிக்க தனிப்பட போட்டுட்டு இந்த கண்டனம் உனக்கு தேவையான்னு கேக்குறாங்க. அங்க கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு போற அந்த படம் இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னா, இந்த மண்ணிலிருந்து போனவர்களை அந்த நாடு எப்படி நடத்துகிறது? இன்னைக்கு வளர்ந்து விட்ட நாடு உலகம் முழுக்க எவ்வளவு மாறிடுச்சு. நீங்க பழைய சட்டத்திட்டங்களையும் வச்சுக்கிட்டு வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அது செய்தியே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அது வந்து மோடி தான் பிரதமர், மோடியை விளங்கிட்டு அனுப்புவதாக தான் அர்த்தம். இதை பல விஷயமும் பேசப்படணும். நாட்டில் அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு இல்லாத போய் தான் அவன் வந்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனால் சம்பாரித்து ஏதோ குடும்பத்தை காப்பாற்றலாம், கடன் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். அந்த வழிவகை நீங்கள் செய்யணும் மோடி அப்படின்றது சேர்த்து தான் விலங்கு போட்டு அந்த கார்ட்டூன் வருது. நீங்கள் அது கண்டிக்க கூடியது. அதுக்காக போடுறவங்க கைது, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க கைது, குண்டாசு. சரி, இங்க இதான் நடக்குது. இல்ல அந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுங்களேன். உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப நாங்க தான் போன மாசம் தானே உயர் நீதிமன்றத்துல வாங்கி கட்டிக்கிட்டோம். எத்தனை முறை நீங்க வாங்கி கட்டுறீங்க? ஒரு முறையும் வாங்கி கட்டுறீங்க. கருத்து சுதந்திரம் பேசுறதுக்கெல்லாம் கைது பண்றது, வழக்கு போட்டது யாரு உங்களுக்கு? எத்தனை இதை வந்து உலகத்துல யாரு வேணாலும் பேசலாம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்தை பத்தி துளி கூட பேசக்கூடாது. எப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, அங்க அவருக்கு விலங்கு போட்டதை விட 10 மடங்கு உங்களுக்கு விலங்கு போட்டு இழுத்துட்டு போகணும். எத்தனை கொலைகள், எத்தனை இளைஞர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான். நான் போன முறை தான் பேசினப்ப, முந்தின பதிவுக்கு தான் பேசினேன். அவ்வளவு நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் குற்றவாளிகளை போட்டு இழுத்துட்டு போகணும். போட்டால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் கார்ட்டூன் எதுவும் போடக்கூடாது, உங்களை மட்டும் கொச்சப்படுத்தக்கூடாது, மீம்ஸ் போடக்கூடாது, உடனே அவனை தூக்கிட்டு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டியினுடைய கோபம் என்னவா இருக்கும்?
ஏதோ கையில கிடைச்சி எடுத்து எரிச்சிட்டு போறாங்க. என்ன கோபமா இருக்காது சொல்லுங்களேன். ரேஷன் கடையில ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்காது, இல்ல மிஞ்சி போனாக்கா அவங்களுக்கு பென்ஷன் ஏதோ கிடைச்சிருக்காது, 1000 ரூபாய் இது அந்த மாதிரி தாங்க. இதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. அந்த கோபத்தை வந்து படத்தை பார்த்துட்டு இவன் தானா அதுன்னு சொல்லிட்டு காட்டி அடிக்குது. கரெக்டா? ரைட். ஏன் அது இருக்கக்கூடாது? பூ மாதிரி பொழிஞ்சால் வாங்கிக்கிறாங்களே, இல்ல ஏன் இருக்கக்கூடாதுன்ற. ஏகலை ஒன்றும் புகழ்ந்தே பேசிட்டு இருக்கணும் கிடையாது. என்ன எத்தனை பேர் திட்டிலாம் போட்டுட்டு இருக்கிறோம், அதையும் சகிச்சுட்டு தானே போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. அது என்ன கோபம் அந்த பாட்டிக்கு? ஏன் அந்த பிரச்சனை? நல்லவனா இருந்தா நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கணும். அதுக்கு தான் தனிப்பட போட்டிருக்கிறோம். இல்ல காமராஜர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு நின்றுக்கிட்டு, அந்த ஊர்ல கரண்ட் இல்லை, இதான் பிரச்சனை. ஆளுக்காலு கூப்பிட்டு பேசினப்ப அந்த பொறியாளரை வந்து கூப்பிட்டு பொறியாளர் வந்து முதலமைச்சர் கூட போனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற பொறியாளர்லாம் போயிடணும். ஏன்னா இந்த கரண்ட் கம்பி இந்த விஷயம் அப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஐயா அப்போல்லாம் ரயில்வே துறையிலேருந்து தான் அந்த தந்தி கம்பம் வாங்கணும், தண்டவாளம் இதை தான் நட்டு பண்ணுவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் வரும். இப்போ மாதிரியான அன்னைக்கு எல்லாம் கிடையாது. அது வர்றதுக்கு எப்படி இன்னும் ஆகும் ஐயா. அந்த தேதி வாரியா ஒரு வருடம் பிரித்து அனுப்புவாங்க. பார்த்தா 4 ஆகணும்னு சாமானியன் ஒருத்தன் கோபத்தோடு கேட்குறேன், என்ன அப்போ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இதை சொன்னது திருச்சி வேலுசாமி, என்ன நீங்க பெருசா அதெல்லாம் வந்து பேசுறீங்க, இதா இருக்குது ஊர்ல பணம் மரது வெட்டி நட்டி கம்பி இழுத்துன்னு போக வேண்டியதானே, அதே தள்ளு இங்க வா, நீ எப்படி முதலமைச்சர் எதிர்த்து பேசலாம்? உடனே குண்டு கட்ட தீக்குமோ ஒன்று உள்ள வச்சுட்டு ஒரு பெட்டி கேஸ் போட்டுலாம் உள்ள அனுப்பல காமராஜர். நீங்க இப்ப சொன்னீங்களா, அது நடக்கலையா? நடக்கல. இங்க வா முதலமைச்சரே உடனே சடன்னு ஒரு சுத்தி போட்டு வளைச்சி கிடிச்சு வண்டியில் தூக்கி போட்டு நசுக்கி கடைசியாக பார்த்தா அவர் வந்து 4 கிலோ கஞ்சா வச்சிருந்தோன்னு கேஸ் போட்டுலாம் உள்ள தள்ளல காமராஜர். யாருப்பா அது, இங்க வா, என்ன கேட்ட சொல்லுன்றாரு. இந்த மாதிரி தான் இது. என்ன அப்படி கோபத்தோட கேட்குறேன், நாங்கள் ஒன்றும் இப்படியே இருக்கிறோம், லைட் இல்லாமல் அப்படி இருந்துட்டு இருக்கிறோம், இப்படி கஷ்டப்படும், எப்பயோ வருதா கரண்ட்டு, இது இவ்வளோ உயரமா நடுனா தானே இந்த இருக்குதே பணம் மரம் நல்லா இருக்குது, எனக்கு கூப்பிட்டு ஒன்று அதிகாரிக்கிட்டு இந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டு வந்தார். இதுதான் முதலமைச்சர், இதுதான் கருத்து சுதந்திரன்றது. நீ முதலமைச்சரை எதிர்த்து பேசிட்டா உடனே வழக்கு போடுறது, கிண்டல் பண்ணுறது இருக்குது, கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் கேஸ் போடுறது. நீங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி தயவு செய்து பேசிடாதீங்க. குறிப்பாக கருஞ்சட்டைகள்லாம் பேசிடாதீங்க. உங்களுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப தூரம். உருண்டு புரண்டு கைது பண்ணணும்னு அழுவாங்க. ஆமாம், சீதையின் மைந்தன் வந்துட்டு சாமி சிதம்பரனார் எழுதின புத்தகத்தில் பிரித்து படிச்சுக்கிட்டு வந்தது சொல்கிறாரு. இந்த தொழில் பண்ணதாக எழுதியிருப்பார்ன்றதுக்காக கைது பண்ண கூட்டம் நீங்கள் கூட்டம். நீங்களே தான் பெரியார் இருக்கும்போது அவர் அனுமதியோடு தான் இந்த புத்தகம் வெளிவந்தது என்றால் அவர் எப்படிப்பட்ட யோக்கியவான்லாம் சொன்னீங்களா? யோக்கியவானை பற்றி சொல்லும்போது எதுக்கு கைது பண்ணி உள்ள வச்சிங்க? எதுக்கு வச்சிங்க? இது கருத்து சுதந்திரமா? அது நீங்க கடவுளை செருப்பால் அடிப்பா அது இதுன்னு பெரியார் சொன்னதான் சொல்லி ஊரா சுத்திட்டு இருக்கிறப்ப அந்த கருத்து சுதந்திரம் மறுக்கிறவனுக்கு இருக்கணும் இல்ல? லாஜிக் கரெக்டா? மறுக்கிறவனுக்கு இருக்கணும் இல்ல? இதை சொன்ன உடனே சங்கி நீங்க இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு மொத்தமும் கொலாப்ஸ் பண்ணது இந்த கொஸ்டின் தான். பாப்பான்னு சொல்லிட்டு இடைப்பட்ட அந்த சாதிகிட்ட வச்சுக்கிட்டு பண்ணுறவங்க அராஜகம் கொஞ்சம் நெஞ்சமா இல்லை எல்லாத்துக்குமே. கேட்டால் இந்த பக்கம் கருத்து உங்களுக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் வந்து மேலே குடிசையில் ஏறி உட்காந்துக்கணும், மற்றவனுக்குன்னா பள்ளம் தோண்டி பச்சிடுறதா? அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட வேண்டாம், அழக்கூடாது. முதலை கண்ணீர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, பெரும் முதல கண்ணீர் இது. ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு வணக்கம். தற்போது நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா என்ற மோதல் பற்றி எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் இந்த ஒரு வாரத்துல இந்த பணக்கொழுப்புன்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இந்த PK வந்தது, அதுக்கப்புறம் இணையதளத்துல மோதிக்கிறது, அதுக்கப்புறம் நாம் தமிழர் சார்ந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கடுமையான வீடியோக்கள் பேட்டிகள் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக கொடுத்து, அடுத்து விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் யூடியூப்ல வீடியோ போட்டு திரள் நிதி அப்படி இப்படின்னு கடுமையான கிண்டல் பண்ணி இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆரோக்கியமான விவாதமா தான் நம்ம பார்க்கணும். இதுவா? ஆமா சொல்லுங்க. ஆரோக்கியம் இந்த அளவுக்கு இருக்குது பாரு தமிழ்நாட்டுல அப்படின்றது சொல்றதுக்கு இருக்குது. பணக்கொழுப்புன்ற வார்த்தை அது கலவையெல்லாம் சொல்றது பொதுவா தான் சொல்றாரு, விஜய்க்குன்னு சொல்லல, பொதுவா இந்த மாதிரி வைக்கிற எல்லாருக்குமே பணம் நிறைய என்னன்னா அவங்க கிட்ட மிஞ்சி போய் பணம் இருக்கிறது. நீ பணத்துக்காக ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒருத்தனை கூப்பிடுற, சுமார் எத்தனை கோடி கூப்பிடுற? 350 400 கோடி, 500 குறைஞ்சது 500 கோடி கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டுருக்கலாம். கரெக்டாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 500 கோடி கூப்பிட்டுட்டு இன்னும் பல கோடி போட்டு மேடை போட்டு இன்னும் பல கோடி செலவு பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்படின்னு குறைஞ்சதா ஒரு 1000 crores நீங்கள் செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வந்து உக்காந்தீங்கன்னா இந்த பணத்தை தியாகம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க. $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுங்க, தியாகம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறீங்க. இந்த வார்த்தையை மனசு வச்சு பண கொழுப்பு எடுத்தவன் செய்கிற வேலை இதெல்லாம், இல்லை மக்கள்கிட்ட போகாதவன் செய்கிற வேலை இதெல்லாம். மக்கள்கிட்ட போகக்கூடிய ஆள் வந்து இந்த மாதிரி செய்துட்டு இருந்தாங்களா?
காமராஜர் போனார், கக்கன் போனார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போனாங்க. இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறதுக்கு கார்பரேட்டுன்னு அன்றைக்கி இந்த மாதிரி வச்சுக்கலையே. ஒன்றும் இல்லை, ஒரு திட்டத்தை வந்து இந்த மாதிரி இவ்வளோ திட்டங்கள் செய்திருக்கிறோம் ஐயா. இது ஒரு குறும்படமாக எடுத்து ஊர் ஊராக சினிமா போடுறப்ப இந்த முன்னாடி ஒரு ரீல் ஓடும்ல, நல்லா தெரியுமா உங்களுக்கு? சினிமா போறதுக்கு முன்னாடி ஒரு ரீல் ஓடும், தமிழ்நாடு அரசு நல திட்டங்கள் என்னென்ன சாதிச்சான்னு ஓடும், மத்திய அரசு போடுவாங்க, மாநில அரசு போடுவாங்க, தமிழ் செய்தித்துறைன்னு வரும். உங்களுக்கு சின்ன ரீல் வந்து ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் போடுவாங்க. வருது வராருல்ல. அந்த மாதிரி வந்து காமராஜர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் செய்கிற மக்களுக்கு போய் சேரலன்னு. எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டால் 3 லட்சம் ஏதோ சொன்னான்னு, 3 பள்ளிக்கூடம் கட்டிடுவோம், நீ போன்னு பார்த்துக்கலாம், வேலையை பாருன்னு சொன்னார். அவர் மனுஷனா? நீங்க வந்து கொழுப்பெடுத்து போய் இதெல்லாம் வந்து செய்து விட்டு இதுக்கு வந்து உடனே எதிர்வினை எப்படி பண்ண? அங்கதான் பிரச்சனை. இவரை சொந்த காசை உழைச்சி இவர் சம்பாதிச்சு இவர் கொடுக்குறாரு, திரள் நிதியை வாங்கி பண்ணலன்னு கேவலமா நிதி எடுத்து நீங்க சாப்பிட்டு கொழுப்பெடுத்து போய் நீங்க இப்படி கேவலமா பேசின பிற்பாடு தான் விவாதம் பெருசா. மக்களோடு பழகு, மக்களோடு இரு, மக்களோடு உண்ணு, மக்களோடு உறங்கு, மக்களுக்கான விடயத்தை நீங்க எடுத்துட்டு அரசியலாக்கு தான் வந்து சொல்லக்கூடிய மாவோ சொல்லிட்டு போன அந்த விடயம். உங்களுக்கு மக்கள்கிட்ட தான் நீங்கள் நிதியை திரட்டணும். இதுதான் கம்யூனிஸ்டுகள் தொடக்க காலத்தில் வளர்ந்த கம்யூனிஸ்டுகள் நான் சொன்னது. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தொடக்கத்தில் ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட போய் கையேந்திட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்லையும் மத்திய இடத்துலையும் போராடிக்கிட்டு மக்களுக்காக வேண்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கைது செய்து அடி வாங்கி இப்படி அரசியல் செய்ததால் தான் உச்சத்தில் வளர்ந்தாங்க. இன்னைக்கு எதுக்கு வந்து உலகெல்லாம் சுற்றிட்டு வரணும் நம்ம? புரியுதில்ல? நேராக வந்துட்டு அப்பா அம்மாவே சுற்றி ஞானப்பழத்தை வாங்கலான்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து கோபாலபுரத்தை சுத்தினாவே போதும், அது மக்களை சுத்துற மாதிரி அர்த்தன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த விஷயம் ஒரே கட்டு வந்து ஆமா 10 1 15. ஆமா. இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு ஊர் ஊரா போய் மடியேந்தி பிச்சை கேட்டாலும் அவ்வளவுதான் வரப்போகுது. நம்ம இங்கேயே சுத்திடலாம், அலைச்சல் மிச்சம் இல்லை. உங்களுக்கு முருகர் மாதிரி ஏன் அலையணும்? இவர் வந்து என்னன்னா முருகர் மாதிரி படத்தை எடுத்துக்கிட்டு முருகர் மாதிரி வேலை எடுத்துக்கிட்டு சுத்துற மாதிரி ஒரு ஊரா மக்கள்கிட்ட பேசி பேசி இப்படியான திட்டத்துக்கு இப்படியான வேணும்னு கேட்டு வாங்கும் போது தான் அந்த மக்களுக்கு பங்களிப்பும் வரும். எதற்காக இந்த நிதி, ஏன் அந்த விஷயம், ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு கொடுக்கிறவனுக்கும் அது கேள்வி வரும். அழுத்தமாவே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், திரள் நிதி என்பது அவமானமா? அவமானம் இல்லை, அதாவது இவர்களுக்கு அவமானம். யார் இந்த கோஷ்டிகளுக்கு முழுக்க அவமானம். ஏன்னா திரள் நிதி வாங்குறது போயிடுச்சு. கருணாநிதி இருந்தபோது தொடக்க காலத்துல இவங்கெல்லாம் முத காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்யும் போது திரள் நிதியை கேட்டு தெருவா சுற்றிட்டு இருந்த ஆட்கள் தான் இங்க. கூட நிக்கிறதுக்கு பணம், கூட நின்று போட்டோ எடுக்க பணம், அவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு பணம், எல்லாத்துக்குமே நிதி வாங்கி, எல்லாமே நிதி தானே நீங்க வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. அதை சொல்லி இருக்கிறாரு ஐயா ஸ்டாலினே சொல்லி இருக்கிறாரு, இவரே கூட பேசியிருக்காரு. நீங்க திடீர்னு வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்கு, மொய் எழுதுற மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு நீங்க மக்கள்கிட்ட நிதி வாங்குறத கணக்கு காட்டுறீங்களே எப்படி? ஆனா உங்க நிதிகள்லாம் எப்படின்னாக்கா ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கருணாநிதி கலைஞர் என்ன தலைவர் என்ன கூப்பிட்டுவாரு, நிதி பொறுப்பு நீதா அப்படின்னுவாரு. இல்லை தேர்தல் வரப்போது எதனா பண்ணுன்னுவாரு. நான் உடனே வந்துட்டு SRM போய் பார்ப்பான் ஓனரை, ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்குள்ள ஒரு 5-6 பேர் பெரும் முதலாளி போய் பார்த்துட்டு பேசுவோம் உட்காந்து. 5 கோடி ஆளுக்கு 10 கோடி, ஏதோ 5 கோடி 10 கோடி கொடுப்பாங்க. அதுலயும் ஒண்ணு சொல்றாரு, நான் அந்த மொழி பேசுறதால தான் என்ன தலைவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு கடைசியா கொடுத்த ஏதோ பேட்டியில. அது இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து நான் கொண்டு வந்து கொடுப்பேன், அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மெடிக்கல் காலேஜில் சீட்டு இதுன்றப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நாங்கள் நடந்துக்குவோம். இந்த பட்டியல் வெளியிடுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன நாங்கள் விட்டு கொடுத்துக்குவோம். நீ வித்து பழிச்சிக்கோ, எங்களுக்கு துட்டை கொடுத்துருன்றது. இதுக்கு பேரு என்ன நிதி? இதுதான் கரப்ஷனுக்கு வேறு. ஆமா, மக்கள் கிட்ட போய் 5 கோடி கொடுத்துருவோம், அங்க என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அப்ப அங்க நிறைய முறைகேடு நடக்க நீங்க கண்டுக்க கூடாது. அதானே இது தாவேக்கா. இப்ப கட்சிக்கு போஸ்டிங் போறீங்களா மாவட்டத்துக்கு, வெளிப்படையா பேட்டி வந்துச்சா இல்லையா? இத்தனை லட்சம் கேட்கிறார்கள், வந்துச்சா இல்லையா? அத்தனை லட்சம் கொடுத்தவன் பதவிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசுவான், என்ன செய்வாங்க? ஐயா மாவட்ட செயலாளர் தான் ஆயிருக்காங்க, அதுக்கு வட்டிக்கு செலவு பண்ணி JCBல பூவை கொட்டி. இல்ல அதான் சொல்ற, ஏன் இதை செய்யற? இப்ப நீ என்ன எதிர்பார்க்கற? 25 லட்ச ரூபா நீ கொடுத்து உள்ள போஸ்டிங் வந்துட்டு நீ எத்தனை லட்சம் சம்பாதிப்ப? பின்னாடி நிகழ்ச்சி ஒன்று வருதுன்றப்ப நேராக போயிட்டு 10 முதலாளிகளை நீங்கள் பார்த்து 10 பெரும் கடைகளை பார்த்தீங்கன்னா அந்த வசூல் வந்துச்சு இல்லை? ஒரே வருஷத்தில் உனக்கு வந்துடுச்சா? அடுத்தடுத்த வருஷங்களுக்கு என்ன பார்ப்பேன்? ஒன்று கூடுதல் தானே உங்களுக்கு. 25 லட்ச ரூபாயை போட்டுட்டு 25 கோடியை நீ எடுக்கணும். 25 கோடியை நீ எடுக்கணும். அதுக்கு தான் இந்த அரசியல் பயன்படுது.
இங்கே மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கி மக்கள்கிட்ட பிரச்சனையை சொல்லி மக்களை போராட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த நிதியில் கட்சி வளர்க்குறது எப்படி கேவலமாகும்? அது அரசியல் முதலாளிகிட்ட வந்து உனக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்ட வந்து பெரும் செலவு கொட்டிட்டு அவன் மக்களுக்கு சேவை செய்வானா வசூல் பண்ணுவானா சொல்லுங்க. இந்த கேள்வியை போன வருஷம் நினைக்கிறேங்கய்யா, நிறைய பேருக்கு விஜய் தோழர்களுக்கே அந்த தொண்டர்களுக்கே நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாஜிக் சொன்னாரு. இப்படி பணம் செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வரவங்க நம்ம கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடதானு நினைப்பாங்க, அதனால வீட்டுல நீங்க போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. இங்கேயும் அதே தானே லாஜிக், அதே லாஜிக் தானே. 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது இதுன்னு வச்சு செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வரவங்க அந்த பணத்தை திருப்பி எடுக்கணும். 1000 கோடி சினிமாவில் சம்பாரிச்சுன்னு சொல்றேன்ல, நீ என்ன முறையா சம்பாரிச்சியா? ஏன் உனக்கு ரெய்டு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் 1500 2000. ஏன் ரெய்டு வந்தது? எதுக்கு உடனே வந்து புசி ஆனந்திட்ட சொல்லி 1000 கணக்கில் பல லட்சம் கணக்கில் பல்லாயிரம் கணக்கில் கூட்டத்தை கூட்டி அந்த மிரட்டல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ட்ராமா பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்குது? இவ்வளோ யோக்கியர் நீ வந்து என்ன சொல்லிருக்கணும், என்னுடைய படத்தை பிளாக்ல டிக்கெட் விற்றாக்கா நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன். ஐயா ஒன்றும் தேவையில்ல, சம்பளம் வாங்குற சம்பளத்துல ஒரு 30-40 கோடி கம்மியா வாங்கினா அங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நஷ்டத்துக்கு பயப்படாம நார்மல் ரேட்டுக்கு டிக்கெட் விற்க முடியும். இல்ல சொல்றேன், இங்க இருந்து தான் அது ஆரம்பிக்குது. நீ விற்கிறதே பிளாக்ல விற்கிற, பிளாக்ல பணம் வருது, எல்லாமே செய்து விட்டு வந்து நேர்மையை பத்தி திரள் நீதி பத்தி பேசினாங்க, அப்புறம் இறங்கி பண்ணுவாங்க. அதான் சொன்னேன், இந்த விவாதம் நல்ல விவாதம், பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்து போட்டிருக்குது. மக்கள் பிரச்சனைக்காக மக்கள்கிட்ட சிறுக கையேந்தி அரசியல் நடத்துறது ஒன்றும் கேவலம் இல்லை. பெருமுதலாளிகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சி நிர்வாகிகிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு அரசியல் பண்ணும்போது அவெல்லாம் 10 மடங்கு சம்பாதிக்கணும் தான் வருவான்றது இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு திமுக தான் புரியுது, தமிழக கழகமா, அவ்வளவுதான். இன்னொரு மக்கள் நீதி மையம், இன்னொரு ஸ்டாலின் தான், இன்னொரு விஜய், இன்னொரு கமலஹாசன் இல்ல, ஒரு வீடு இரு வாசல்ன்ற மாதிரி. புரியுதுல்ல? சில பேர் இன்னொரு கமலஹாசன் சொல்றாங்க. கமலஹாசன் கூட இந்த மாதிரிலாம் போயிட்டு நிதியெல்லாம் ஒன்றும் வாங்கலை எங்கேயுமே. புரியுதுல்ல உங்களுக்கு? அவர் மெயினாக எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சி ஸ்பான்சர் மாதிரி நடத்திட்டாரு, மேடையெல்லாம் போட்டு ஹெலிகாப்டர் ஒருத்திட்ட சொல்லி கொண்டு வந்து நடத்தி பணத்துக்கான செலவு பண்ணதுக்கு ஏதோ எம்பி சீட்டு கொடுத்தாங்க, போயிட்டாரு, ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரு. அவருடைய இது அதோட தான். இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமார் என்ற லெவலுக்கு போயிடுச்சு அவருது. இதுக்கு மேல ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. இவரது எப்படி நேர்மையான அரசியலை விஜய் தர முடியும்? இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கட்சிக்காரங்கிட்டே 25 லட்ச ரூபா வாங்கிட்டு போஸ்டிங் போடுற அவன் எப்படி சம்பாதிப்பானான்னு நினைக்க மாட்டான். நீங்களே ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டுட்டு ஆலோசகராக வச்சுக்கிட்டு கார்பரேட் அரசியல் பண்ண நீங்க எளிய மக்களுக்கான அரசியல் பண்ணுவீங்களா, கார்பரேட் அரசியல் பண்ணுவீங்களா? இதுல பொறுப்பாளராக இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள். இந்த பொறுப்பாளர்கள் கிட்ட தான் நீங்க முதல் நாள் படம் பார்க்கணும்னா போய் டிக்கெட் கேட்கணும். தியேட்டர்ல போய் கேட்டா அங்க கிடைக்காது, எல்லாம் ரசிகர் மன்றம் வாங்கி போயிட்டாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா அவங்க 2 மடங்கு 3 மடங்கு டிக்கெட் வச்சு விற்பாங்க. ஆரம்பமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இவங்களுடைய பயணம். நீங்க எப்படி நேர்மையான அரசியல் இந்த மக்களுக்கு கொடுத்துட முடியும்? இப்போ இதுதான் விவாதிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க கேட்டீங்கல்ல, நல்ல விவாதம்னு நான் சொன்னேன். சரி ஐயா, எதிர்கட்சியாக அதிமுகவின் செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஸ்ரீனிவாஸ் குத்தாலம், மயிலாடுதுறை மாவட்டம். எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குதோ? நாங்க எப்போ இப்படி கேட்டீங்க? இல்ல, நான் உண்மையிலே அவர் மேல நல்ல மரியாதை இருக்குது எடப்பாடியார். நிறைய சந்தர்ப்பங்களை அவர் தவற விடுறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ணாமலை ஸ்கோர் பண்றாரு, சீமான் பண்றாரு. அதற்கு முன்னதாக அந்த இடத்த பிடிக்கக்கூடிய நபராக அவர் தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலே சொல்லப்போனால் 2வது பெரிய கட்சின்றது தெரிஞ்சோ தெரியாமல அதிமுக தான் இருக்குது. அது களத்துல இறங்கி அது ஸ்டப்பாக வந்து நின்று பார்க்கணும், பார்த்தலாம் அப்படின்னு இருக்கணும். தினம் தண்ணி குடிக்கணும். ரொம்ப கடமைக்கு அதிமுக அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தினசரி கருணாநிதி அவர்கள் திணற பண்ணிட்டு இருப்பார். ஸ்டாலின் கூட பண்ணாருங்க, புரியுதுல்ல? பாராட்டுற அளவுக்கு பண்ணாரு. எதிர்க்க நீங்க இருந்த போது ஸ்டாலின் வந்துட்டு ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு மின்சார கட்டணத்தை ஏத்திக்கிறோன்னு தமிழ்நாடு எப்படி மிரட்டுற மாதிரி நடத்தினாங்க. இன்னைக்கு 2 முறை மின்சார கட்டணம் ஏற்றிட்டு உங்களால ஏலம் அந்த கட்டமைப்பு உங்களால மிரட்ட முடியலையே, பண்ண முடியலையே. 10 பைசா மின்சார கட்டணத்துக்காக போராட்டம், துப்பாக்கி சூடுலாம் நடந்துச்சு இந்த மண்ணில். எவ்வளவு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடூரமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் பண்ண விட அட்டிவழி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய எதிர்கட்சி வேலையை காட்டவே இல்லையே. ஒரே ஒரு மனிதர் அதிகமாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம டி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர். அவர் தான் இறங்கி அங்கங்கே ஒரு இதுவாக பண்ணிட்டு லைவில் கொண்டுட்டு போகிறாரு. இப்போ தான் அது கூட மீடியா லைவுக்கு வந்து எடப்பாடியார் வந்திருக்கு. போராட்டம் என்பது எப்படி இந்த அரசை திணற வச்சிருக்கணும்.
அதுக்கு தான் வந்து என்னன்னா, இதை ஆட்சி செய்வதற்கு சரியான கட்சி அதிமுக, போராடுவதற்கு சரியான கட்சி எதுனா திமுக. அதனால தான் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா திமுகவை எதிர்கட்சியாவே வச்சுக்கிட்டு இருங்க, குறைகள் எல்லாம் சுட்டி காட்டி காட்டி பெரிய அளவில் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுக சரியான நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுல? ரெண்டு கட்சிகளோட ஒப்பிடும்போது சொல்றேன். அதனால இப்ப கூட என்னன்னா 2026க்கு பிறகு இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்க யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா திமுகவை எதிர்கட்சியாவே வச்சுட்டு இருங்க. உண்மையிலே நாடு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துரும். ஆமா. சேலத்திலிருந்து லோகேஷ், நாம் தமிழர் கட்சியை முடக்க சதி நடக்கிறதா? அப்படி ஏதாச்சும் நடக்குதா என்ன? இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த கொடி பயன்படுத்தக்கூடாது இது சம்பந்தமான அந்த விஷயத்தை தொட்டு பேசியிருக்கீங்க. அதை எடுத்துதான் அவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறவங்க கிட்ட. இல்ல, இப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சமீப காலமாவே இவர்கள் வந்துட்டு இந்த படத்தை வெட்டி ஓட்டுன்னு சொன்னதன் மூலமாக பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பயிற்சி எடுத்து அந்த படங்கள் எல்லாம் காட்டி அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப இதன் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்லாம் பாக்குறாங்க. இருக்கு, நடக்குது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. சீமானை வந்து ஏதாவது ஒன்று செய்து இந்த கட்சியை முடக்க முடியுமா, அவரை முடக்க முடியுமா, சிறைக்கு அனுப்ப முடியுமாலாம் பார்க்குறாங்க. நான் என்னன்றேன், அந்த காலகட்டம் அவர் போனது இருக்குல்ல, யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க? யாரை சொல்றீங்க? சீமான் 2008 அங்கே போனார். அப்போ புலிகள் இயக்கம் யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தது? அவங்களோட தான், சிங்கள இராணுவத்தோட. வைகோ போகும்போது புலிகள் யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? இந்திய இராணுவத்தோட. புரியுதுல? இந்திய இராணுவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கிருந்து இவராச்சும் ஃப்ளைட்ல நேரடியாக போனவர், பாஸ்போர்ட்டோட போய் இறங்கினவர். இவர் இங்க இருந்துட்டு படகு மூலமா போனவர். போயிட்டு அங்க பார்த்துட்டு இதே பயிற்சி எடுத்துட்டு வந்து அவன் வீடியோலாம் இருக்குது. யாரு கைது பண்ணணும்? குருநாதர் தான். எங்க குருநாதரை வரீங்கல்ல, நீங்க மட்டுமே அறிவாளி நினைச்சிட்டு பேசுறாதீங்கப்பா. ஒருத்தர் தொட்டா மொத்தமும் இந்த பக்கமும் இருக்குது. இல்லை, உங்களை தொட முடியாது நேர்மையானாருனாக்கா நீங்க உண்மையிலேயே போராளியாக இல்லை, நீங்க ஆள்காட்டியாக இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? புரியுது. வந்து நிக்கிறீங்கல்ல. புரியுது. இப்ப சீமான் போனதை வச்சு நீங்க என்ன பண்ண? அதிகபட்சமா போன இதை சொல்லி அவர் அங்க இருந்தார் கேட்டாருன்னா, சீமான் சிங்கள இராணுவத்தோடு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் போராளிகளுக்காக அங்க போனார். நீங்க போனது எப்போ போறீங்கன்னாக்கா, ஐபிகேஎஃப் இந்திய இராணுவத்தோடு புலிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல நீங்க போய் அங்க சந்திச்சுட்டு வந்து படங்கள் எடுத்து இது சுட்டதெல்லாம் யாருக்கு எதிராக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப யாருக்கு எதிராக நீங்க போனீங்கன்னு ஒரு கேள்வி. கரெக்டா? இப்ப யாரை பிடிச்சி முதல்ல வைக்கணும்? குருநாதர் வகைராக்கள். குருநாதர் அப்புறம் உண்மையிலேயே வந்துட்டுன்னா அப்ப இங்க ஒரு நியாயம் சீமானுக்கு, உங்களுக்கு ஒரு நியாயமா? வா பேசு, வழக்க பேசு. என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தேசிய தலைவர் படப்பு போகக்கூடாது தம்பி. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவரை பத்தி பேசிடக்கூடாது தம்பி. இப்போ நானும் எல்லாருமே அந்த படத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு வீடுக்கு வீடு கல்யாண பத்திரிக்கையும் போட்டுட்டு கொண்டு போறாங்கல்ல, அது நடத்தக்கூடாது தம்பி. எப்படி நாங்கள் இத்தனை வருஷமா அப்படியே வந்து ஒரு பெட்டிக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தோமோ, ஒரு கட்டடத்துக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தோமோ, ஒரு 500 பேருக்குள்ள 100 பேருக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தோமோ, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மோசமான சீமான் வந்து கேடுபுத்தியா வந்து 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் பேசுறாரு, 20,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் பேசுறாரு, 5,000 பேர் இருக்கிற கூட்டத்தில். தப்பு இல்லை அதெல்லாம், சொல்லுங்க. அதை முடக்கணும், முடக்கிறதுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாத்தியம் இல்லை. அதுக்கான சட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, தனியாக நான் பேசி போட்டிருக்கிறேன், அதையும் போய் உள்ள பார்க்கட்டும். அதுக்கான வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். சரி ஐயா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ் மைக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சி, தாவேக, அதிமுக, அப்புறம் தேமுதிக, பாமக, சைக்கிள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேற ஏதோ ஒரு சின்னம் போட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து திமுக வீழ்த்த வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. என்ன பதில் சொல்ல பாருங்க. அவருக்கு அந்த திமுக வீழ்த்தணுன்ற ஒரு நல்ல விஷயத்த நம்ம பாராட்டலாம். ஆனா இதெல்லாம் ஒன்னா சேருமானாக்கா இல்ல, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக சாயல்ல இருக்கிற அதே புத்திங்க தான். இல்ல, நாம் தமிழர் இதுல உள்ள சேர்த்திருக்காரு. இல்ல, அதோட நாம் தமிழர் சேர இது ஒரு தனித்துவமானது. இது புரியுதுல்ல? மீதி எல்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ பாமக எடுத்துக்கிட்டாலும் சரி, விசிக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாமே வந்துட்டு இதே திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி, காங்கிரஸ், பாஜக, இந்த இனத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமல் துரோகம் செஞ்ச அந்த கூட்டணிக்குள்ள நேரடியாக பங்கெடுத்துக்கிட்ட காங்கிரஸ், மறைமுகமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாஜக டெல்லி. இங்கே நேரடியாக பங்கெடுத்துக்கிட்ட துரோகத்துக்கு துணை போன திமுக, மறைமுகமாக வேடிக்கை பார்த்துருந்த அதிமுக. இப்போ இவர்களோடு இல்லை அப்படின்றத நாம் தமிழர் கட்சி. இவங்க பேசி 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 8க்கு வந்தாங்க, நாளைக்கு 10, 15ன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களோடு சேர்ந்து இதுனாக்கா சாத்தியம் இல்லை. ஆனா அந்த வீழ்த்தணுன்ற எண்ணம் வருது இல்லை, அதுக்கு அந்த வீழ்த்தணுன்ற எண்ணம் வந்து சரியான அரசியலை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எந்த கூட்டணியும் வேண்டியதில்லை. மக்களே சேர்ந்து எவ்வளவு பெரிய அரசெல்லாம் வீழ்த்திருக்காங்க, உலகம் முழுக்க நீங்க பார்த்துருக்கீங்களே.
இந்த மக்கள் புரட்சி கட்டாயம் இங்கே வரும். புரியுதுல்ல? வரும்போது இந்த மாற்றம் தானா வந்துடும். இந்த கூட்டணிலாம் வந்து நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் உண்மை எடுத்துட்டு வரேன், 2 பேரும் ஊதி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றுக்கிறவர்கள் இருந்தால் கூட்டணி வைக்கலாம். நீங்க இங்க வந்துட்டு டெல்லியில வந்து எங்களுக்கு காங்கிரஸ் வேணும், பாஜக வேணும்னு போயிடக்கூடாது. ஆமா, அந்த ஒரு பிரச்சனை. நீங்க இங்க வந்து கூட்டணி நின்றுட்டு நாங்க இங்க வந்து பேசுவோம், டெல்லியில வந்து மந்திரி சபையில வந்து இடம் வேணும்னு நாங்க போராடிட்டு இருப்போம்னு போகக்கூடாது. நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு வாய்ப்பு யதார்த்தத்துல வாய்ப்பு இல்லை. கனிமொழி அக்கா நம்ம ஸ்டேட் தவிர மற்ற ஸ்டேட் பிரச்சனையை மட்டும் பேசுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. நம்ம தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையை பத்தி அதிகமா கருத்து சொல்ல மாட்டாங்க, ஆனா தமிழ்நாட்டை தவிர மீது எல்லா மாநிலத்துக்கும் கருத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த எலெக்ஷன் நேரத்துல கொஞ்சம் அழுது கண்ணீர் விட்டு இந்தியாவில அதிகமா விதவைகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல சொல்லி தமிழ்நாட்டை பேசியிருக்காங்க. தம்பி 2016 நீ இல்லன்னு சொல்றீங்க பத்தி தப்பு. அது ஐயா அது 2016 9 தம்பி. ஆனா தமிழ்நாட்டை பத்தி கவலைப்பட்டிருக்காங்கல்ல தம்பி. இளம் விதவைகள் இளம் விதவைகள் சாராயத்தை குடிச்சிட்டு சாராயத்தால தான் அது வந்து இன்னைக்கு நாங்க சாராய ஃபேக்டரி நடத்துறதுக்கான இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம் தனியா. அதனால நாங்க பேச மாட்டோம். திமுக வேற மாநிலத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டா மட்டும் ரோட்டுக்கு வந்து போராடுவோம். குறிப்பிட்ட ஒரு ஆபீசருக்கு வந்து பர்சனலா என்ன ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும் அது பதில் போட்டு சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, கருத்துரிமை இப்படிலாம் வந்து இப்படிலாம் பேசலாமான்லாம். இந்த பக்கம் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா வரவே மாட்டேனாங்க. ஓட்டு கேட்கறப்ப மட்டும் வந்து துட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவோம். மற்ற நேரத்துலலாம் வந்து நீங்க சும்மாவா போட்டீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து மக்கள் அடுத்த தேர்தலில் குறி வைக்கணும். ஒரு முறை பதில் சொல்லுவாங்க. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்கன்னா பாத்தீங்களா அப்ப மக்கள் பிரச்சனைக்கு? யார் கனிமொழி அவர்களே பார்க்க முடியலையே. எப்படி இருப்பாங்க தம்பி? அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள் இல்லை. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். டெல்லி மையம் கொண்டு டெல்லி மையம். அப்ப இந்த வடகிழக்கு எடுத்துங்க, மணிப்பூர், அதுக்கெல்லாம் வந்து தீவிரமா வந்து போராடுவாங்க. இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்குனாக்கா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துக்குவாங்க, ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டு உட்காந்துக்குவாங்க. அவர்களும் வரணும், நாடு ஆளணும்னு ஒரு விதி இருக்கு பாரு நமக்கு. அதான் கொடுமை. நல்லதுங்கய்யா. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நண்பர்களுடைய கேள்விகள், என்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பொறுமையாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம்.